சில வீடியோஸ்லாம் நாங்க பார்த்துருக்கோம். பெண்கள் வந்து அவங்க அணியக்கூடிய உள்ளாடையில கூட பிரச்சனைகள் வரலாம். மார்பகம் ரிலேட்டடா நெறைய இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். குறிப்பா சைஸ் டஸ் மேட்டர் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் ம். மார்பகம் வந்து பெருசாகவும், இன்னொரு பக்கம் மார்பகம் வந்து சைஸ்ல வித்தியாசப்படும்போது, ம். அதுலயும் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாரி கேள்விப்பட்டோம். அது எவ்வளவு தூரம் உண்மை? தட் கம்ஸ் அண்டர் பாடி இமேஜ் இஷ்யூஸ்ன்னு ஒரு தனியா என்டிட்டி இருக்கு. மேக்ஸிமம் யங் ஏஜ் இல்லாட்டி ஒரு லேட் 30s 40ஸ்ல தான் 2 ஏஜ் குரூப்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இப்போ யங் ஏஜ் குரூப்ல எடுக்கும்போது பியூபர்ட்டி ஸ்டேஜஸ்க்கு வர டைம்ல பிரெஸ்ட் க்ரோத் இருக்கிற டைம்ல 2 பிரெஸ்ட் ஒரே சைஸ்க்கு டெவலப் ஆகணும்ன்ட்டு கிடையாது. சில பேருக்கு ஒரு சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கலாம், ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாகலாம். தட் இஸ் நார்மல். வி டோன்ட் டூ எனிதிங் ஃபார் தட். இப்போ பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சைஸ்னாலேயே அவங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இருக்கலாம். தி செகண்ட் இஸ் ரொம்ப பெருசா இருக்கும்போது பேக் பெயின் இல்லாட்டி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ 2 ways. அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யங் ஏஜ்ல வரும்போது வி டோன்ட் இன்டர்ஃபியர். ஸோ 16 17 அந்த ஏஜ் குரூப்ல இருந்தே நிறைய பெண்களுக்கு வந்து ஸ்மால் சைஸா இருந்தாலும் பெரிய சைஸ் இருந்தாலும் நிறைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் புல்லிங். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் தே கம். ஆனால் அந்த ஏஜ் குரூப்ல வி டோன்ட் அட்வைஸ் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ஆக்மெண்டேஷன் ஆர் சர்ஜரி. யூஸ்வலா 21 இயர்ஸ் தாண்டின பிறகு தான் ஏதாவது ஆக்மெண்டேஷன் இல்லாட்டி ஆக்மெண்டேஷன்னா சைஸ் பெருசாகிறது, ரிடக்ஷன் வந்து கம்மி பண்றதுக்கு வாட் எவர் வி அட்வைஸ் இஸ் ஆஃப்டர் 21 இயர்ஸ். கேர்ள்ஸுடைய பிரெஸ்ட் ரிலேட்டடா பேசும்போது செக்ஸியஸ் கமெண்ட் வந்து கேர்ள்ஸே பேசுறதா இருக்கட்டும். ஸோ கமெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அதுதான் ஒரு புல்லிங்கா அவங்களுக்கு மாறுது. ஆமா, ஸோ அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு புல்லிங்கா மெயின் மாறி ப்ராப்ளம் அதுதான். அந்த பிரெஸ்டோட இஷ்யூஸ் எடுத்தாலே இட் இஸ் லாட் ஆஃப் இட் இஸ் சைக்கலாஜிக்கல். ஆமா. அது வந்து பெருசா ஒரு பாத்தலாஜிக்னா மெடிக்கல் ப்ராப்ளம் மாதிரி அந்த டைரக்ஷன்ல வராது. இட் இஸ் அ லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். பட் இட் இஸ் சம்திங் வி ஹேவ் டு அட்ரஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்ட்டு வருவாங்க. ஸோ தென் தெர் ஆர் ஆப்ஷன்ஸ். இம்ப்ளான்ஸ் போடுறதுல ஆப்ஷன் இருக்கு. ஓன் பாடி டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் ஆஃப் என்ஹான்சிங் த சைஸ். ஆனா ஏஜ் அப்ரோப்ரியேட்டா தான் பார்த்துட்டு அந்த ஏஜ் குரூப்க்கு எது பெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கணும். காமனா ஆக்மெண்டேஷனுக்கு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் இம்ப்ளான்ஸ். ஏன்னா அதுல தான் மேக்ஸிமம் வால்யூம் வரும். அவங்களுக்கும் அந்த சைஸ் ஷேப் எல்லாமே டிசைர் பண்றது அதுல தான் நல்லா அச்சீவ் பண்ண முடியும்.